ஏசையா 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 காப்பாற்றுகிறவர் காப்பாற்றுகிறவர் ஏசையா ஏசையா இன்னொரு விச ஏசையா ஏசையா காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் இறுதி வரை நம்மை காப்பாற்றுவார் 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 இறுதி வரை நம்மை காப்பாற்றுவார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா காப்பாற்றுவார் காப்பாற்றினார் காப்பாற்றுவார் இறுதி வரை நம்மை காப்பாற்றுவார் இறுதி வரை நம்மை காப்பாற்றுவார். இயேசு இயேசு நோயிலிருந்து காப்பாற்றுவார், பேயிலிருந்து காப்பாற்றுவார், நோயிலிருந்து காப்பாற்றுவார், பேயிலிருந்து காப்பாற்றுவார், காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் இறுதி வரை நம்மை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார். ஜீசஸ் நம்மை காப்பாற்ற. இப்ப சொல்லுங்க, ஏசையா எஸ் லார்ட் எஸ் லார்ட் ஏசையா ஜீசஸ் 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 ஜனங்கள் அவரிடம் வந்த உடனே அவர் செய்கிற முதல் காரியம் நோய்களை நீக்கினார். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 14:14 அவர் வந்து அவர்களை திரளான ஜனங்களை கண்டு
மனது உருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவர்களை சொஸ்தமா. ஆமென். திரளான ஜனங்கள் வந்திருக்கீங்க. இயேசு வந்துட்டாரா? வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு கைத்தட்டு. தேங்க் யூ அப்பா. ராகா பாகா சேதரே ஹபாகா ஹபாகா தாரா லாரா ஹபா. வெல்கம் லா. அவர் வந்து அவர்களை கண்டு உங்களை பார்க்கறாரா? ஒவ்வொருவரும் அப்படியே நான் சொல்றேன், உங்களை பார்க்கறாரு. கண்டு காண்கிறா காண்கிறா. ஆமே. கண்டு மனம் இறங்குகிறார். ஆமே. இறங்குகிறார். மனம் இறங்குகிறார். கம்பேஷன். ஹalleluya. ஒவ்வொருவர் மேலேயும் அவருக்கு ஒரு கம்பேஷன். மனம் இறங்குகிறார். எத்தனை பேர் அதை நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல மனம் இறங்குகிறார். உங்களை பார்க்கிறாரு. மனது உருகுகிறார். ஐயோ, என் பிள்ளை என்ன கஷ்டப்பட்டு வந்திருக்கா, என்ன கஷ்டம் இந்த பூமியில வாழ. என் பிள்ளை மனது உருகி சொஸ்தமாக்கினா முதல் காரியம் உங்க உடலை சொஸ்தமாக்குகிறார். ஏசையா glory. ஏசையா glory, 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 glory. Thank you அப்பா. ஏசையா வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஏசையா Thank you அப்பா. மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கம் glory. மன்னிப்பதில் என் நினைவா இருக்கின்றார். ஓடிவா என் மகள். ஓ நினைவாய், ஓ நினைவா ஓடிவா மகனே. ஏசு ராஜா 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 ராஜா. glory, glory. ஏசு ஏசு glory. glory, glory. Amen. ஏசு ராஜா. Thank you அப்பா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை. Thank you அப்பா. ஏசு ஏசு. Amen. Amen. காப்பாற்றினா காப்பாற்றுவா, காப்பாற்றினா இறுதி வரை நம்மை காப்பாற்றுவா. கைதட்டி ஆமென் சொல்லுங்க. ஏசையா Glory, 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 glory. ஏசையா Thank you. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. Thank you, அப்பா. ஏசையா Thank you, அப்பா. Thank you. ஜீசஸ். Jesus. சொல்லுங்க ஜீசஸ். Jesus. Thank you. சந்தோஷமா இருக்கீங்களா?
எவ்வளவு ஜாயா இருக்கா உங்களுக்கு? இவ்வளவு பெரிய என்ன சொல்லுவோம், அரேனாவா? அரேனா. நான் தான் சொன்னேன் வரும்போது, பிசாசு அரைகிற இடம் தான் அரேனா. இது அரேனா. அரேனா. எல்லா சென்னையில் உள்ள எல்லா சத்துருவையும் அரைஞ்சு ஜெயம் எடுக்க வைக்கிறார். ஆமென். ஏசாயா glory 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 ஏசாயா. thank you glory ஏசாயா. rakaba shedara habara ஏசாயா. thank you அப்பா. Thank you அப்பா. ஒன்று சொல்ல முடியும், இன்றைக்கு நீங்கள் சந்தோஷத்தோட தான் வெளியே போவீங்க. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமா தான் மாறும். ஆமென். சொல்லுங்க ஜாய் 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 ஜாய். சங்கீதக்காரன் சொல்லுவார், சங்கீதமா ஆமா, ஏசாயா 12:3 வித் ஜாய் ஜாய். ரட்சிப்பின் ஊற்றுக்கடியில் இருந்து மகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்வீர். ஆமென். ஆமென். ஆங்கிலம் அழகா இருக்கும், வித் ஜாய்னு ஆரம்பிக்கும். we will draw water from the well of salvation. கைதட்டாவேன் சொல்லுங்க. ஆமென். well of salvation, ரட்சிப்பின் கிணறு அவர்தான் ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ் ஜீசஸ். ஊற்று என்று இருக்கிறது, ஆனா நல்ல தமிழ்ல கிணறுனா தான் நமக்கு புரியும். ஹalleluya ஹalleluya. கிணறு. கிணறு. with joy, சந்தோஷமா நாம் தண்ணி மொண்டு கொள்ள வந்திருக்கிறோம். ஆமென். இன்றைக்கு 12 மணி நேரம் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்க போறோம். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஏசாயா glory glory ஏசாயா. சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனாலதான் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். Glory. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். சொல்லுங்க கொண்டாடுவோம். Glory Glory. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். Glory. எல்லோரும் கொண்டாடுவோம். Thank you அப்பா. கைதட்டி நாம் பாடுவோம். Thank you அப்பா. ராஜா வந்திருக்கிறார். Glory. எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். Thank you அப்பா. என் வாழ்க்கையில அந்த டேட் பிரகாரம் அதிகாரங்களை வாசிக்கிறது ஒரு பழக்கம் எனக்கு. இன்னைக்கு தேதி 21 தானே? ஆமென். ஆதியாகமம் 21. ஆமென் சொல்லுங்க. அதுல மிகப்பெரிய அதிசயம், ஐசக் பிறந்தாரு. ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆமென். அந்த அதிகார ஆரம்பமே எப்படி இருக்கும்? கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். சொல்லி இருந்தபடி இந்த ஊழியத்தின் மேல கடாட்சம் வைக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. கடாட்சிக்கிறார். கடாட்சிக்கிறார். உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். கண்ணோக்கமா இருக்கிறார். ஆங்கிலத்தில் இருக்கு, he visited God visited. ஆமென். இந்த ஊழியத்தை விசிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லி இருந்தபடி ஐசக்
பிறந்தா. நெடுநாள் காத்திருந்த 100 வயதுல ஒரு குழந்தை. அந்த 6ஆம் வசனம் சொல்லும், சாராள் இப்படியா சொல்றா, தேவன் என்னை நகைக்க பண்ணினார். ஆமென். நகைக்க பண்ணினார்ன்றதை விட நல்ல தமிழ்ல சிரிக்க பண்ணினார். கைதட்டுங்க. சிரிக்க பண்ணினார். சிரிச்சிட்டே கைதட்டுங்க. ஆமென். தேவன் என்னை சிரிக்க பண்ணினார். இந்த ஊழியத்தை சிரிக்க பண்ணுவார். சிரிக்க பண்ணுவார். இந்த ஊழியத்துல சிரிக்க பண்ணுவார். இங்கே ஆராதிக்க கூடியிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையை சிரிக்க பண்ணுவார். ஏசையா வீட்டு கொடுத்துட்டே இரு, முடிஞ்சாலும் இங்கிட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஜீசஸ், நீங்கள் நெடுநாள் எதிர்பார்த்த அந்த காரியம் இந்த வாரம் நடக்குதுன்னு. ஆமென். ஆமென். ஆல்பர்கா பாகாதே. ஆமென். ரபகதரா. எதை எதிர்பார்த்தீர்கள் அப்படின்னா ஆமென். தேங்க்யூ அப்பா. எதிர்பார்த்திருக்கிற காரியம் உங்களுக்கு செய்யும்படி கர்த்தர் உங்க மேல நினைவா இருக்கிறார். இந்த ஊழியத்தின் மேல நினைவா இருக்கிறாரு. காலையில எழுந்த உடனே எனக்கு தெரியும் அந்த ஊழியம் எப்படி இருக்கும்னு. அவ்வளவு ஒரு ஜாய கொடுத்து ஜெபிக்க வைப்பாரு. ஆமென். அப்பனா இந்த ஊழியத்து மேல அவருக்கு கண்ண கைதட்டுங்க பார்க்கலாம். நினைவா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கே ரூம்ல தெரியும் இந்த ஊழியத்தின் மேல. இந்த லேவியர் 26:9 இருக்கும். இந்த வருஷம் 26 தானே, அப்படி ஞாபகம் வச்சு 26:9 சொல்லுவாரு, நான் தெளிவா இந்த ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. அது அண்ணன் இருக்கிறது சந்தோஷமா இருக்கு. அவருக்கு தான் வேர்டு. ஆமென். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. ஊழியத்தின் மேல, அது உங்கள் மேல அப்படின்னா நீங்கள் எல்லாம் அந்த ஊழியம் தானே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கண்ணோக்கமா இருக்காரு இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று. ஆமென். ஆமென். பலுகி பெருக பண்ணுவா. ஒவ்வொரு சண்டேயும் ஃபுல் ஆயிடும். ஹல்லேலூயா. யெசையா பலுகி பெருக பண்ணுவார். உங்க வாழ்க்கையிலையும் ஒரு பெருக்கம் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சுகத்துல பெருக்கம், பொருளாதாரத்துல பெருக்கம். நான் பலுகி பெருக பண்ணுவேன். ஆமென். சொல்லிட்டு தான் சொல்லுவாரு, உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்தும். ஆமென். என்னுடைய உறவு இன்னும் அதிகமாகும். அவ்வளவுதான். உறவு, என் உடன்படிக்கை ஆமென் திடப்படுத்தும். உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த ஊழியம் எல்லாம் அவரோட உள்ள உறவு தான் இந்த உடன்படிக்கை. சவால் ஊழியம் இது. ஹல்லேலூயா. திடப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் கொண்டாடுவோம் ஜீசஸ் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும்
ஜீசஸ். Jesus. இந்த 12ஆம் வசனம் 26:12ல I will walk among you. உங்கள் நடுவே நான் உலாவுகிறேன். ஆமென். ஆமென். 26:12 நான் உங்கள் நடுவிலே உலாவி. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் உங்கள் நடுவே உலாவுகிறேன். உலாவுகிறேன். I walk. நான் நடக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நிச்சயமா நான் சொல்ல முடியும். ஆமென். God is walking. ஆமென். உலாவி உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆமென். சொல்லுங்க, உங்கள் தகப்பனா இருப்பேன். உங்கள் தகப்பனாய் இருப்பேன். மகனே, உனக்கு நான் தகப்பனா இருப்பேன். உனக்கு நான் தகப்பன். உனக்கு உன் கடவுள் உன் தகப்பன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏசாயா glory glory ஏசாயா glory glory இன்னொரு விஷயம். Thank you. ஏசாயா. நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆமென். What a joy. நான் உங்கள் கடவுளா இருப்பேன். நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பேன். ஹalleluya. What a joy. அவருடைய ஜனங்களா இருப்பது எவ்வளவு சந்தோஷமா இருக்கா? ஆமென். ஹalleluya. 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 அதனாலதான் அந்த 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு. இந்த உலகத்துக்கு நீங்க அடிமைகளாயிராதபடி, ஆமென். பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி, அடிமையாயிராதபடி, பிசாசுக்கு அடிமைகளாயிராதபடி, பிசாசுக்கு அடிமைகளாயிராதபடி நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணிட்டேனா? உங்களை புறப்பட பண்ணிட்டாரு. சொல்லுங்க, புறப்பட பண்ணிட்டாரு. புறப்பட பண்ணிட்டாரு. அடிமையா இல்லாதபடி, அடிமையாயிராதபடி, பாவத்திற்கும் பிசாசுக்கும் சாபத்துக்கும் அடிமைகளாயிராதபடி அவர் நம்மை brought out. புறப்பட பண்ணிட்டார். புறப்பட பண்ணிட்டார். அதுதான் ஜீசஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இயேசு வந்தாலே ஆமென் நம்ம அடிமையா இருக்கிறது இல்ல, ஆமென். வெளியே கொண்டு வருகிறா. ஆமென். பாவத்திலிருந்து வெளியே, ஆமென். பிசாசின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்து நுகத்தடியை அகற்றினேன்றாரு. நுகத்தடியை அகற்றுவேன். நுகத்தடி உன்னுடைய வியாதி வாழ்க்கை, கடன் வாழ்க்கை, ரெண்டு பிரச்சனை தான் நமக்கு. சுகமும் செல்வமும், தரித்திரமும் வியாதியும். இந்த நுகத்தடியை என்ன செய்கிறார்? முறிக்கிறார். கைதடுங்க பார்க்கலாம். நுகத்தடியை முறிக்கிறார். ஏசாயா glory ஏசாயா அகற்றுகிறார். ஏசாயா இன்னொரு விஷயம். ஏசாயா glory ஏசாயா ஜீசஸ். அதனாலதான் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் நம்ம இயேசு ராஜா
நுகத்தடி அகற்றி எப்படி நடக்க பண்ணுகிறாரா? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமென். திரும்ப வாசி, அழகா இருக்கு. ஆமென். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கை தட்டுங்க பார்க்கலாம். Glory, glory, glory. நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். மேக் யூ வாக் அப்ரைட் அப்படின்னு இருக்கு. அவர் வாக் பண்றதுனால நம்ம அப்ரைட்டா வாக் பண்றோம். ஆங்கிலம் புரியுதா? He is walking. ஆமென். So we walk. ஆமென். நாமும் நிமிர்ந்து நடக்கிறோம். நிமிர்ந்து நடக்கிறோம். அவர் நடப்பதால, இயேசு இருப்பதால நாங்கள் நிமிர்ந்து நடக்கிறோம். எங்களுக்குள்ள நீங்க உலாவி நடந்து வருவதால நாங்கள் நிமிர்ந்து நடக்கிறோம். எங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் நீங்க தானே. ஆமென். அண்ணன் மோகன் பாஸ்டர் கேட்டா தெரியும் எத்தனை நுகத்தடி வந்திருக்கோம். எல்லாம் முறிச்சு நீங்க நடக்க பண்றாரா? ஆமென். தலை நிமிர்ந்து நடக்க பண்றாரா? ஆமென். அப்படித்தான் உங்க வாழ்க்கையும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் இது சத்தியம், சத்தியம் மட்டுமல்ல அனுபவம் கூட என் வாழ்க்கையில. எப்படி இந்த இயேசு உள்ள வந்ததுனாலதான். ஆமென் சொல்லுங்க. 18 வருஷமாடா கூனி. ஆமென். 18 வருஷம். ஆமா. அந்த சங்கீதம் 3:3 இருக்கும். நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவர். அப்படி காட்டுங்க பார்க்கலாம். உயர்த்துகிறவர். நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கு. என் தலையை உயர்த்துகிறவர். ஆமென். ஆமென். அப்படி பாருங்க. தலையை உயர்த்துபவரே, உயர்த்துவார். இப்ப இருக்கிற ஆமென் சொல்லுங்க. ஆமென். குனிஞ்சு போய் இருக்கீங்களா? நிச்சயமா உங்க தலை நிமிரும். தலை நிமிரும். இந்த திமிரா சொல்லுங்க. தலை நிமிரும் சொல்லுங்க. தலை நிமிரும். திமிரா சொல்றான். எங்கிட்ட திமிரா சொல்ற சொல்லி கொடுக்கணும் உனக்கு. என்னடா நிமிரும் சொல்லுங்க. நிமிரும். இப்ப இருப்பது போல நான் இருக்க போவது இல்ல சொல்லுங்க. இப்ப இருக்கிறது போல இருக்க போறது இல்ல. என் தலை நிமிரும். என் தலை நிமிரும். அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தலையில கை வச்சுதான் சொன்னாரு, அவளை நீ விடுதலையாக்கப்பட்டாய். ஆமென். நான் விடுதலை கொடுக்கிறவன் வந்திருக்கிறேன். ஆமென். விடுதலை நாயகன் வந்திருக்கிறேன். ஆமென். உனக்கு விடுதலை, விடுதலை, உனக்கு விடுதலை, விடுதலை. நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து, விடுதலை, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாவத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. விடுதலை. இதனாலதான் இந்த பாடல் பல வருடத்துக்கு முன்னாடி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். Glory, glory. விடுதலை நாயகன். Glory. வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். சொல்லுங்க. பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன்.
தேடி ஓடி வந்தா, என்னை அழைத்துக் கொண்டா. Glory. ஓடி வந்தா. Glory. தேடி அழைத்துக் கொண்டா. என் பாவம் அனைத்தும் மன்னித்தா. எனக்குள்ளே இருக்கு. அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடக்கு. Glory, glory. சாத்தானி அதிகாரம் அதிகாரம் எனக்கு தந்தா, அதிகாரம் எனக்கு தந்தா, விடுதலை நாயகன். பா அப்பா Glory. இன்னொரு விடுதலை நாயகன் வெற்றியை ராஜா ராஜா ஹalleluya amen hallelujah amen hallelujah amen. Glory. Thank you அப்பா. ஜோர கைதட்டி ஏசையா. Glory. ஏசையா. Glory. Glory. Thank you அப்பா. தேங்க்யூ அப்பா. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பின்னிட்டு பார்க்கிறேன். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, நான் ஒரு கிராமத்து வாசி. எங்க தொழிலே விவசாயம் தான், ஆடுகள் மாடுகள். அந்த ஒரு பின்னணி தான் நம்ம பின்னணி. இன்றைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா ஜீசஸ். அவர்தான் எனக்கு அட்ரஸே கொடுத்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இல்லைன்னா எங்க அட்ரஸ் இல்லாத எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தாரு ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ். தேங்க்யூ அப்பா. உள்ள வந்தாரு. ஏறத்தாழ 450 பாடல் வந்துருச்சு. சீக்கிரம் 500 பாடலும் வரும்னு விசுவாசம். அவர் வந்ததுனால வியாதியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்திருக்காரு. ஆமென் ஆமென். சினிமா பாடலுக்கு அடிமையா கிடந்தேன். எப்ப பார்த்தாலும் சினிமா பாட்டு காதுல ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் உள்ள வந்தாரு, அதுக்கு ஒரு விடுதலை கொடுத்துட்டாரு. ஆமென். விடுதலை கொடுத்துட்டான். இந்த பாடல்லாம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. இதனாலதான் அந்த இயேசு இந்த பூமிக்கு வேணும்னு கத்திட்டு இருக்கேன். கை தட்டுங்க பார்க்கலாம்.
தேங்க்யூ அப்பா. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. சொல்லுங்க, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர், வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. தோல்வி, தோல்வி என்றும் எனக்கில்லை. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. இந்த ஊழியத்தின் தலை நிமிர செய்பவர் நீரே. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவார். தேங்க்யூ அப்பா. சோர்ந்து போவதில்லை, ஓ தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்கு, என்னை தள்ளாட விடமா. சொல்லுங்க, தகப்பனே தாங்குகிறே, என்னை தள்ளாட விடமாட்டே. கேடகம் நீரே, கேடகம் நீரே, glory. மகிமையும் நீரே. அப்பா நிமிர செய்பவர் நீரே. ஜீசஸ், கேடகம் நீரே, நீரே, மகிமையும் நீரே. glory. நிமிர செய்பவர் நீரே. நிமிர செய்பவர் நீ. பா நிமிர செய்தீங்களே. நிமிர செய்பவர் நீரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya அப்பா, ஹalleluya. தலை நிமிர செய்பவர் நீ. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தயே பா. தலை நிமிர செய்பவர் நீரே. தேங்க்யூ அப்பா. தகப்பனே glory. தயே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. சங்கீதக்காரன் சொல்றாரு இல்லையா, 27:6 இப்பொழுது, இப்பொழுதுன்னு சொல்லுங்க, இப்பொழுது. இப்பொழுது ஆ என் தலை என் தலை என் தலை ம். என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக ஆ. உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். இப்பொழுது ஆமா, ஆமா. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், உயர்த்தப்படும். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ. அது நிமித்தம் நான் ஆனந்தமா பலியிட்டு இருக்கோம். ஆமென். எது நிமித்தம்? என் தலை உயர்த்தப்படும். அது நிமித்தம் அது நிமித்தம் நான் ஆனந்தமா பாடிட்டு இருக்கிறேன். ஆமென். கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். கீர்த்தனம் பண்றேன். 12 hours பாடிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னும். சொல்லுங்க, அச்சம் இல்லையே, கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னும். தோல்வி என்றும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சொல்லுங்க, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை,
தகப்பனே. Glory, glory, glory. தகப்பனே தாங்கு என்னை தள்ளாட. இப்ப சொல்லுங்க, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் அப்பா, மகிமையும் நீரே, அப்பா, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீ, தலை நிமிர செய்பவர் நீரே. ஏசையா, 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 ஏசையா. அப்படியே ஒரு மனமா அந்த நாமத்தை சொல்லுவோமா? ஏசையா, அப்பா, அப்பா, ஏசையா, அப்பா, ஏசையா. கடைசியா ஒரு விச, ஏசையா, அப்பா, அப்பா, ஏசையா, உங்க பிள்ளைங்கப்பா. தேங்க்யூ அப்பா. ஏசையா, தேங்க்யூ அப்பா. ஏசையா, நன்றி ஐயா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ், ஜீசஸ், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அல்பன் மகுதரா சீபகதலா கரா கபகதா கேத்தலா காரா கபகதேலே காபா. உங்க பிள்ளைங்கப்பா, உங்க பிள்ளைங்கப்பா. மம்முகதலா கரா சீமகதலா கரா ஏமகதலா. அப்படியே அந்நிய பாஷை பேசுங்களேன். நான் கேட்கிறாப்புல பேசு. மக்கதலா கரா. யா யா ஜீசஸ். ரக்கபக தலகா. ஒரு நிமிஷம் கை தட்டிட்டே பேசுங்களேன். ரக்கபா ஷாதா ரக்கபா காத்தா லாக்கா ராக்கா கேத்தா காப்பா காத்தா கேப்பா காத்தா லாக்கா பாக்கா ரே கபா. தேங்க்யூ அப்பா. அந்த லெவிட்டிகஸ், லேவியர் ஆகமம், லெவிட்டிகஸ் அந்த 26ல 7 நாளும் அதுல சத்துருக்களை துரத்துவீர்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் பட்டயத்தால் விழுவார்கள். பக்கத்தலா. விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென். சத்துருக்களை துரத்துவேன். சத்துருவை துரத்துவேன். சத்துருக்களை துரத்து. நம்முடைய மோகன் துரத்தி இருக்கிறாரா? ஆமென். எத்தனை சத்துரு வந்திருக்கும் இந்த ஹalleluya. இவ்வளவு பிரமாண்டமான ஒரு ஊழியத்துக்கு இவர் பின்னால நான் கஷ்டப்பட்டிருப்பார். யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டார். ஆமென். கோர்ட்டு கேஸ்லாம் சொன்னீங்களே ஒரு நாள். நீங்களும் துரத்துவீர்கள் உங்க சத்துருவ. ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஜீசஸ், ஜீசஸ்.
தேங்க்யூ அப்பா. ஒருவரை கூட விடுறாதீங்க. பிளஸ் பண்ணிருங்க. தலை நிமர பண்ணீங்க. தேங்க்யூ அப்பா. க்ளோரி. ஆமென். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. கடைசியா ஒரு 2 வசனம் சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவர் உணர்த்துறாரு. சகரியா 9 அதுல எடுத்த உடனே சொல்லுவாரு, behold your king is coming அப்படின்னு பாரு. இதோ உன் ராஜா வந்திருக்கிறாரு. 9:9 இந்த கேத்தரிக்கா தெரியும். இந்த குருத்து ஞாயிறு நம்ம குருத்தை அழைச்சிக்கிட்டே ஓசனா பாடி போவோம், ஊர்வலம் போவோம். சகரியா தானே? சகரியா 9:9. ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேமின் குமாரத்தியே கெம்பீரி. 12 மணி நேரம் கெம்பீரி, கெம்பீரி, களிகூரு, களிகூரு. காரணம் இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், வந்திருக்கிறார். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வந்திருக்கிறார், வந்திருக்கிறார். ஓ ஜீசஸ், க்ளோரி, க்ளோரி. பழைய ஏற்பாட்டுல வருகிறார், புதிய ஏற்பாட்டுல வந்திருக்கிறார். அப்படி வந்திருக்கிறார். இது ஜீசஸ்க்காக எழுதின என்ன தீர்க்க தரிசனம் அப்படின்னு சீடர்கள் சொல்லுவாங்க. அதனாலதான் அவர் கழுதையை பிடிச்சி அதில் மேல ஏறி வர்றார். கழுதையிலேயே ஏறி வரணும், இது எழுதி இருக்கு, அதை செய்யணும்னு எழுதுகிறார். எங்க கண்டுபிடிச்சாரோ கழுதை? ஏறி வருகிறார், வந்துட்டாரு. ரட்சிக்கிறவர், நீதி உள்ளவர், தாழ்மை உள்ளவர். ஆமென், வந்திருக்கிறார். ஓயா, இதுல மிக முக்கியம் அந்த 12-13 தான். ஆமென் சொல்லுங்க. 12 நம்பிக்கையுடைய சிறைகளே. 11 சொல்லியா? 11 உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணி இல்லாத குழி எங்கே? தண்ணீர் இல்லாத குழியிலே தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. இதுதான் மெயின். ஆமென். என் ஜனமே, இந்த உலகம் தண்ணி இல்லாத குழியில கிடக்கு. தண்ணி இருந்தாலும் குடிச்சுட்டாவது பொழைச்சுக்கலாம். தண்ணீர் இல்லாத ஒரு குழிதான் இந்த உலகம். பாவ பிடி, பிசாசின் பிடி, கடைசியா பாதாளம், இதெல்லாம் தண்ணி இல்லாத குழி. இந்த குழியில இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வரதா இயேசு வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாமெல்லாம் அப்படித்தான் கிடந்த குழியில. ஆனா by the blood covenant இருக்கு ஆங்கிலத்தில். by the blood covenant சொல்லுங்க. ரத்தம் சிந்தி நம் பாவங்களால நம்மை கழுவி நம்ம எல்லாம் உறவுக்குள் உடன்படிக்கை செய்து அந்த ரத்தம் பாவ குழியில் இருந்து நமக்கு விடுதலை, 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 விடுதலை. அதுக்கு தான் ஜீசஸ் வந்தாரு, குழியில இருக்கிறவர்களை எல்லாம் வெளியே கொண்டு வர. அதற்கு தான் ரத்தம், பாவம் கழுவப்பட ரத்தம், உடன்படிக்கை, பிளட் கவனன், உடன்படிக்கின் ரத்தம், ரத்தம் சிந்தி பாவங்களை கழுவி. தேங்க்யூ அப்பா, நம்மை விடுவித்திருக்கிறார். அதான் அப்படி சொல்லிட்டு தான் சொல்வார் அடுத்த வசனம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்க, 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 திரும்புங்க. இதோ 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 ரெட்டிப்பான நன்மை, ரெட்டிப்பான நன்மை இன்றைக்கே தருவேன், இன்றைக்கே தருவேன். ஓ
மடங்கான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். தேங்க்யூ அப்பா. நம்பிக்கையோடு திரும்புங்கள், அதான் அர்த்தம். நம்பிக்கையோட சிறைகளே அதை விட்டுட்டு நம்பிக்கையோடு திரும்புங்கள். நம்பிக்கையோடு திரும்ப, அரணுக்கு திரும்புங்கள். அரணுக்கு திரும்ப. அரண் தான் ஜீசஸ். ஆமென். திரும்புங்க, அரணுக்கு வாருங்க, வந்துருங்க. இயேசு வேண்டாம், வந்துருங்க. ஒருவேளை புதுசா இருந்தா இயேசுவிட வந்துருங்க. இதுக்கு ஒரு மதம் தேவையில்லை, இதுக்கு ஒரு என்ன சொல்லாது வேண்டாம். இதுக்கு தேங்க்யூ அப்பா. ஒன்னே ஒண்ணு தேவை, வந்துரு. கைதெடுங்க பார்க்கலாம். வந்துரு, வந்துரு, வந்துரு. இயேசு வண்டே வந்துரு, இயேசு வண்டே வந்துரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாயா, நம்பிக்கையோட வந்துரு. நம்பிக்கையோடு இதோ இதோ 2 மடங்கு நன்மை உனக்கு. 2 மடங்கு நன்மை. இதை காட்டுங்க பார்க்கலாம். 2 மடங்கு நன்மை. Glory, glory, glory. ஏசையா, ஏசையா, glory, glory, glory. ஏசையா. சொல்லுங்க, ஏசையா, glory. 2 மடங்கு நன்மை. ஏசையா. இயேசு. ஏசையா. தேங்க்யூ அப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. நன்றி அப்பா, இன்றைக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஹல்லேலூயா. இந்த 2 மடங்கு நன்மை என்றால் நான் எப்படி தியானிக்கிறேன், இந்த பூமிக்கு வாழ தேவையான ஆசீர்வாதம் அல்ல, அப்புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை, பாதாளம் போகாம பரலோகம் போறது. இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? சுகமோ செல்வமோ. ஆமென். அது மெயின் தானே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 2 நன்மையை உங்களுக்கு ஆமென். இயேசு தருகிறார். இயேசு தருகிறார். ஏசையா, ஏசு. அப்படியே எழுப்புங்க பார்க்கலாம். Glory, glory, glory. ஏசையா. Glory. ஏசையா. பா, பா, பா. ஹா, பா, பா, பா. ஹா, பா, பா, ஹா, பா, 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 ஏசையா. பா. பா, பா, பா. ஏசையா. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே அப்பா, அப்பா. தலை நிமிர அப்பா, செய்பவர் நீரே. கரங்களை உயர்த்தி கேடகம் நீரே. ராஜா, தலை நிமிர ராஜா, தலை நிமிர செய்பவர் நீ, தலை நிமிர செய்பவர் நீ, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, தகப்பன் நீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். ஜீசஸ், தகப்பன் நீர் தாங்குகிறீர், ஜீசஸ். என்னை தள்ளாட விடமாட்டீர். அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜீசஸ் உங்க நெஞ்சில கை வைத்து ஜீசஸ் ஜீசஸ் அப்படி சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள அவர் இருக்கிறத நீங்க அனுபவிப்பீங்க. ஜீசஸ். புதுசா வந்திருந்தா ஏசையான்னு கூப்பிடுங்க. ஏற்கனவே தேவனோட இருக்கிற கூட்டம் ஜீசஸ் தேங்க்யூ சொல்லுங்க. ஜீசஸ், நீங்க இருந்தா எங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கு ஆசீர்வாதம். ஒரு பக்கம்
ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொரு பக்கம் பூமிக்குரிய ஆசீர்வாதம். நீங்க இருந்தா போதும்பான்னு சொல்லுங்க. நீங்க இருந்தா போதும்பா. உங்க உடன்படிக்கை, உங்க உறவு எங்களுக்கு போதும்பா. உறவு எங்களுக்கு போதும்பா. மற்ற எல்லா உறவும் விட்டு போயிடும்பா. நித்திய உறவு நீங்க தான்ப்பா. நித்திய உறவு நீங்க தான்ப்பா. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீங்க தான்ப்பா. நல்ல பங்கு நீங்க தான்ப்பா. ஜீசஸ், ஜீசஸ், நீங்க போதும்பா. நீங்க போதும்பா. உமக்கு நன்றிப்பா. நன்றி. உம்மை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது. முடியாது. சொல்லுங்க. உம் பிள்ளையாக வந்திருக்கிறே, நன்றி சொல்ல வந்திருக்கிறே. மகனாக வந்திருக்கிறே, நன்றி சொல்ல வந்திருக்கிறே. ஓ, பிள்ளையாக வந்திருக்கிறே, நன்றி சொல்ல வந்திருக்கிறே. Come on. மகளாக வந்திருக்கிறே, நன்றி சொல்ல வந்திருக்கிறே. Thank you. Thank you, Lord. Oh, thank you, Lord. Thank you, Lord. Oh, thank you, Lord. Hallelujah. Hosanna. Hallelujah. கையை தட்டி சபதரகோ சபனவனோ சரபலோ. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. 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 Hallelujah. Hosanna. வானம் திறக்கப்படுது. ஒரு வெற்றியை கொண்டு வருவீராக. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Amen. Hallelujah. நிறைய பேர் சொல்லுவோம்ல, பிரதர் நான் அவரை நம்புறது, அவங்கள நம்புறது, எனக்கு கைவிட்டுட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறவன் நம்பிக்கை வீண் போகாது. சொல்லுங்க, வீணா போவாது. சொல்லுங்க, வீணா போவாது. பவுல் சொல்லுகிறார், நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கையை தட்டி ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. ஓ, நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். 114வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம், யாக்கோபு எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கடல் கண்டு விலகி ஓடிட்டான். என்னது? ஒரு கடல் விலகி ஓடுதாங்க. சமுத்திரம் எவ்வளவு பெருசு? பூமியை விட 3 மடங்கள்ல. அந்த 3 மடங்கு தண்ணீர், சொல்லுங்க, யாக்கோபுக்கு முன்பதாக, யாக்கோபின் தேவனுக்கு முன்பதாக விலகி ஓடுது. இன்னைக்கு உனக்கு விரோதமா இருக்கிற சமுத்திரம் விலகி ஓட போகிறது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு குறித்த வேலை வந்துருச்சு, உனக்கு குறித்த நேரம் வந்துருச்சு, சியோனுக்கு குறித்த நேரம் வந்துருச்சு. அதுதான் இன்னைக்கு. ஆமே. நீங்க துதிக்க தொடங்கின போது கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை கட்டளையிட்டார். ஓ, சியோனுக்கு தயவு செய்கிற காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்து விட்டது. ஹல்லேலூயா. சரி, நேரம் வந்தா என்ன கிடைக்கும்னா இரட்டிப்பான நன்மை. எப்படியா? சத்தமா சொல்லுங்க, எத்தனை? இரட்டிப்பான நன்மை. நம்பிக்கையுடைய சிறைகள், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை, இரட்டிப்பான நன்மையை தருவேன். என்றைக்கு? இன்றைக்கே தருவேன். சொல்லுங்க, என்றைக்கு? சத்தமா சொல்லுங்க, என்றைக்கு?
நான் சொல்றேன், விடுதலை நாளை சம்மதிப்பது உங்கள் கையில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அன்னைக்கு பார்வோனை பார்த்து மோசே ஆரோன்னு சொல்றாங்க, தவளைகளால் தேசம் நிரப்பப்பட்டு விட்டது. ஒரு பக்கம் தவளைகள், வீட்டுல பெட்ரூம்ல தவளை, சாப்பாட்டுல தவளை, தண்ணி குடிக்க போனா அதுல தவளை இருக்குது. எங்க பார்த்தாலும் தவளை, தூங்க முடியல. நைட் எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் மேல விழுது. மோசே மூலமாய் ஆரோன் மூலமாய் எகிப்து முழுவதும் தவளைகள் நிரப்பப்பட்டு விட்டது. பத்தாக்குறைக்கு மந்திரவாதிகள் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களும் மந்திர வித்தையினால் நிறைய தவளை உருவாக்கிட்டாங்க. எகிப்து முழுவதும் தவளை நிரம்பிடுச்சு. பார்வோன் சொல்லுகிறான், மோசஸ் ப்ளீஸ் ஜெபம் பண்ணு, எங்களுக்கு ஜெபம், இந்த தவளைகள் எல்லாம் போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுன்னு சொன்ன போது என்ன சொல்லுங்க, வாசிப்ப தம்பி. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12 நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். 12 வாசிக்கும் பொழுது அவன் சொல்றான், 10வது வசனம் 10-11 பாருங்கப்பா. ஆமென் சொல்றான், மோசே பார்வோனை நோக்கி. யாத்திராகமம் 8:9 வாசிப்போமா? மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒளிந்து போகும்படி செய்ய உமக்காக உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை, லிசன் கவனிக்கணும், காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றார். என்னைக்கு விடுதலை வேணும் சொல்லுங்க. பார்வோனை பார்த்து சொல்றாரு, காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றார். இப்ப எல்லாம் தவிச்சிருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அதுக்கு? பார்வோன் சொல்றான், அதற்கு இன்னைக்கு வேணாப்பா, நாளைக்கு. அவனுக்கு அப்படி கேட்டுட்டோம், நமக்கு இன்னைக்கு விடுதலை வேணும். சொல்ல, காலத்தை நியமிப்பது உங்கள் கையில் இருக்கிறது. 38 வருஷமா படுத்திருந்த மனுஷனை பார்த்து இயேசு சொல்றாரு, விடுதலையாக விரும்புகிறாயா என்று கேட்டபோது அவன் சொல்றான், 38 வருஷத்தினுடைய ஸ்டோரி இயேசு விடுதலை சொல்றான். கேட்கறதுக்கு நேரமா இருக்கு. விடுதலை நேரம் வந்துச்சுன்னா பெற்றுக்கொண்டு போங்க. இந்த 12 மணி நேர ஆராதனை விடுதலைக்காகவே கர்த்தர் உங்களுக்கு நியமித்த காலம். கையை தட்டி ஹல்லேலூயா. நம்பிக்கை வீண் போகாது, உரத்த சத்தமாய் நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, விடுதலைக்கு நான் நாளை அல்ல இன்றைக்கே நியமித்து விட்டேன். நியமிப்பது ஒருவேளை ஆண்டவர் கையில் இருக்குது, உங்க கையில இருக்குது. ஆண்டவர் சொல்ற, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன். என்னைக்கு தருவேன்? இன்றைக்கே. ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்த போது ஒரு கள்ளன் அவரை பார்த்து இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவானால் உன்னை நீ ரட்சித்துக் கொள், என்னை இகழ்ந்தான். ஆனா மற்ற கள்ளன் சொன்னான், நாம் இந்த குற்றத்திற்கு இந்த தண்டனை தகும், இவர் ஒரு தவறும் செய்யவில்லை. அவன் பார்த்த ஆண்டவரை பார்த்து சொன்னான், மை லார்ட், உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்திரளும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னான், நான் வர்றது கொஞ்ச நாளாகும், ஆனா அந்த நாள் இல்லப்பா, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில இருப்ப. கையை தட்டி, இன்றைக்கு இந்த 12 மணி ஆராதனை எதற்கு தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக, இந்த தேசத்திற்கு விடுதலை கொடுப்பதற்காக, உங்கள் குடும்பத்திற்கு விடுதலை கொடுப்பதற்காக. எல்லா கைகளை தட்டி சாந்த ரக மாதல கனரோ லிபரோ. ஆமென். அவ பார்வோன் கிட்ட மோசே ஆரோன் சொல்றான், நாட்களை நியமிப்பது உன் கையில தான் கொடுத்துடும்பா, உனக்கு என்னைக்கு விடுதலை? அதுக்கு பார்வோன் என்ன சொல்றான், இன்னைக்கு வேணாம், நாளைக்கு. நான் நாளை நமது அல்ல, நாளைக்கு என்ன ஒண்ணு நடக்கும், இன்னைக்கு விடுதலை கிடைக்க, இன்னைக்கு ரட்சணை நாள், இன்னைக்கு அற்புதத்தின் நாள், இன்னைக்கே உனக்கு ஜெயத்தின் நாள். ஒரு தீர்க்க தரிசனத்தின் பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக வருஷத்தினுடைய பாடு இன்றைக்கு முடிகிற நாள். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 430 வருஷம் முடிந்த அந்த தினமே அவர்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். ஆண்டவர் இன்னும் எந்தெந்த பாதையில் நீ அகப்பட்டு கொண்டிருக்கிற சிறையில் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிற நாள் இதோ. கைகளை தட்டி சந்தரே மடாரா கானா பாரா பக்கரா பக்கரபா. வேதம் என்ன சொல்லுகிறது?
430 வருஷம் முடிந்த அந்த நாளிலே, எந்த நாளிலே? சத்தமா சொல்லுங்க, எந்த நாளிலே? அந்த நாளிலே அவர்களை எகிப்தை விட்டு, சத்தமா எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். இந்த துதி ஆராதனை உங்களை வெளியே கொண்டு வரப்போகிறது. உங்கள் பாடுகளில் இருந்து, உங்கள் பிரச்சனைகளில் இருந்து, உங்கள் சிறை வாழ்வில் இருந்து, உங்கள் கண்ணீரில் இருந்து, உங்கள் போராட்டத்தில் இருந்து சொல்லுங்க, நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. சத்தமா சொல்லுங்க, நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது, நம்பிக்கை வீண் போகாது. அனுகூல வாசல்கள் எல்லாம் நிச்சயமாய் திறந்திடுவாரே, தேசத்தின் கதவுகள் எல்லாம் தானாக திறந்திடுமே. அனுகூல வாசல்கள் எல்லாம் நிச்சயமாய் திறந்திடுவாரே, தேசத்தின் கதவுகள் எல்லாம் தானாக திறந்திடுமே. பெரிய பர்வதம் எல்லாம் சமபூமி ஆகிடுமே, சிங்கத்தின் மேல் நடந்து சர்ப்பத்தை மிதித்திடுவோம். பலவானின் வில்லை உடைப்பார், நம்மையோ தூக்கி எடுப்பார். பலவானின் வில்லை உடைப்பார், நம்மையோ தூக்கி எடுப்பார். நம்பிக்கை வீண் போகாது. ஆமை சொல்லுங்களேன், நம்பிக்கை வீண் போகாது. என்றைய தினம், என்றைய தினம் 430 வருஷம் கழிஞ்சு அன்றைய தினமே, எவ்வளவு பெரிய அந்த தினமே 6 லட்சம் குடும்பத்தை வெளியேற்றிட்டார். 430 வருஷம் முடிந்த, 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. கையை தட்ட மாட்டீங்களா அப்பாவுக்கு? 400 வருஷம் பாடு. அவர் குறித்த நேரத்தில் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டார். சொல்லுங்க, ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டார். ஓ, கையை தட்டி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம், ஆமே சொல்லுங்க, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. சும்மா புறப்படல, வெள்ளியோடும் பொன்னோடு. உன் சிறையிருப்பு மாறுதனாவே, சும்மா வெறுமையா திரும்புறதில்ல. கையில என்ன கொடுப்பார் தெரியுமா? பாமை சொல்லுங்களேன், 400 வருஷத்தினுடைய உழைப்பை உங்க கையில கர்த்தர் கொடுப்பார். உன் கையின் பிரயாசத்தை கொடுப்பார். அவன் சொல்லுங்கள், யோபு 29:17 சொல்லுகிறது, நான் அநியாயக்காரருடைய கடவாய் பல்லை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர் பற்களின் நடுவில் இருந்து பிடுங்கினேன். பிடுங்கி எடுத்து கர்த்தர் கொடுப்பார். எகிப்தருடைய கையிலிருந்து பிடுங்கி எடுத்து கொடுத்த ஒரு வீடு சாவில்லாத வீடு இல்ல. சாவி வீட்டில இருந்து என்ன பண்றாரு? வெள்ளியும் பொன்னையும் கர்த்தர் பிடுங்கி கொடுத்தாரு இல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க போற. எத்தனை பேர் விசுவாசிங்க? விசுவாசிக்கிற 3 அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ஆமென். நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பாடல், வாழ்வே நீர்தானையா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. எத்தனை பேர் சொல்லும்? யாருங்க வாழ்வு? பணமா, புகழ்ச்சியா? இல்லங்க. எனக்கு வாழ்வு எந்த வாழ்வு தெரியுமா? நித்திய வாழ்வை கொடுக்கத்தான் இயேசு வந்தார். சத்தமா சொல்லுங்களேன். பணம், புகழ்ச்சி எல்லாம் வரும் போயிடும், ஆனா இயேசு நம்மை விட்டு போக மாட்டார். அவர் நமக்கு கொடுத்த பிராமிஸ் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன், அல்ல இருக்கிறேன். உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், சபையோடு கூட இருக்கிறார். சத்தமாய் வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா, என் வாழ்வே நீர்தானையா. எல்லாரும் வாழ்வே
வாழ்வே நீதானையா. 124ஆம் சங்கீதத்துல தாவீது இப்படி சொல்றார், கர்த்தத்தாமே என் பக்கத்துல இல்லைன்னா, கர்த்ததாமே என் பக்கத்துல இல்லைன்னா மனிதருடைய கோபம். நான் நினைக்கிறேன் பேய்கள் ஒரு பக்கம் நம்ம மேல எரிச்சலா இருக்குது, இன்னொரு பக்கம் மனுஷர்கள் எரிச்சல். அவன் அழிச்சனும் மனுஷ ஆவி போராடுது இல்ல. அதுதான் தாவீதுடைய வாழ்க்கையில. தாவீது 60 யுத்தங்களை செஞ்சார். எத்தனை யுத்தங்களை செஞ்சாரு? 60 யுத்தம். இந்த 60 யுத்தத்துல போராட்டம் போராட்டம் போராட்டம். 59ஆம் சங்கீதம் தலைப்பை நீங்கள் வாசிக்கும் பொழுது தாவீதை கொல்லுவதற்கு சவுல் ஏவலாட்களை ஏவி அனுப்புறான். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் கட்டப்பட்டிருக்கிற எதில் தெரியுமா கட்டப்பட்டிருக்கிறேன்? ஜீவனுள்ளோருடைய கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென் ஆமென் சொல்லுவோமா? 1 சாமுவேல் 25:29 நினைக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஜீவன் வாசிப்போம். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்கவும் வகை தேடவும் ஒரு மனுஷன் எழும்பினான். என் ஆண்டவனுடைய ஆத்துமா தேவனாகிய கர்த்தரின் ஆதரவில் இருக்கிற ஜீவனுள்ளோருடைய கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறது. கையை தட்டுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தான் எத்தனை சூனியம் பண்ணாலும் நீ அழியல, எத்தனை குடி வெட்டினாலும் விழல. ஏன் சொன்னா, நீ என்ன கட்டில் இருக்கிறது? ஜீவனுள்ள தேவனுடைய கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறாளே. உன் கால்கள் தடுமாறும் போதெல்லாம் தூக்கி எடுக்கிறார். ஓ, மரண கட்டுகள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போதெல்லாம் அதை அழிக்கிறார். ஆமே, கைகளை தட்டியே கடரோ. ஆமென். என்னை ஜீவனுள்ள கட்டினால் கட்டப்பட்டிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்த எத்தனை சத்துருக்கள் வந்தாலும், ஆமென் சொல்லுங்களேன். ஒரு நாயை வேட்டையாடுவது போல தாவீதை வேட்டையாடும்படி வந்தார்கள். முடிஞ்சதா? முடிஞ்சிச்சா? சொல்லுங்க. எத்தனை முறை அவன் சொல்றான், மரண தூளிலே நான் போடப்பட்டேன். சங்கீதம் 22:15. சங்கீதம் 23 மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண வாசல், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தூரம். ஆனா மரணம் தாவீதை மேய்ஞ்சு போடலையே. ஏன்? ஜீவனுள்ளோருடைய கட்டு. அப்பா நம்மளை கட்டி வச்சிருக்கிறாரு. இந்த கட்டு இருக்கிற வரையிலும் என்னை துன்பப்படுத்துவோம், எனக்கு விரோதமா எந்த காரியத்தை செய்யும் எந்த சக்தியாலும் முடியாது. நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. கையை தட்டி ஹே ஹல்லேலூயா. வாழ்வே நீர்தானையா. சத்தமாய் வாழ்வே நீர்தானையா. நீர் மாத்திரம் இல்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். என்ன ஆச்சரியம்! ஒரு பக்கம் சாத்தா எவைகளை விழுங்கணும் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அடுத்த பக்கம் மனுஷன் எப்படி விளங்குறான்? உயிரோடு கூட விளங்குற மனிதர்கள் இருக்கிறாங்களா? சொல்லுங்க. நிற்பதுமே நிலைப்பதுமே. உங்க சத்தத்தை சொல்ல. நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால் தான் வாழ்கின்றேனே. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. ஓ வாழ்வே நீர்தானையா. எல்லாரும் எல்லாரும் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே ஓ வாழ்வே நீர்தானையா. வானம் திறக்கப்படுது. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா. வாழ்வே நீர்தானையா. என் வாழ்வே நீர்தானையா.
எத்தனை பேர் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கீங்க? தாவீது சொல்றான், யூ ஆர் மை லைஃப். இயேசுதான் என் வாழ்க்கை. அவன் சொல்றான், என் காலங்களை அவருடைய கையில கொடுப்பேன், அல்ல கொடுத்துட்டேன். எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? நீங்க வச்சிருக்கிற வரை உங்களுக்கு பிரச்சனை தான். அவர் கையில கொடுத்துட்டா அதினதின் காலத்துல நேர்த்தியா உங்களுக்கு எல்லாம் பங்கு கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த தாவீதுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்தா தெரியுமா? சங்கீதம் 89:25 நீங்கள் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 89:25 வாசிப்போமா? அவன் கையை சமுத்திரத்தின் மேலும், சத்தமா சொல்லுங்களா, அவன் கையை சமுத்திரத்தின் மேலும், அவன் வலது கையை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். 27 சொல்லுகிறது, நான் அவனை எனக்கு முதல் பேரானவன். என்னது? நான் அவனை எனக்கு முதல் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க ஹல்லேலூயா. மேசியாவின் சங்கீதமாய் தாவீது இந்த பாதையை கடந்து போனார். எல்லா ராஜாக்களை பார்க்கிறோம் மகா உயர்ந்தவனாய் மாறினான். கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா சொல்வோம். 69ஆம் சங்கீதம் மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட சங்கீதம் தான். 69ஆம் சங்கீதத்துல தாவீது சொல்றான், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிப்பதற்கு யாருமே இல்லை, தேர்தலுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சகோதரரை பார்த்து சொல்றான், 69ஆம் சங்கீதம் 8வது வசனம், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் யாராயிட்டேன்? அந்நியனாயிட்டேன். 9வது வசனம் 12வது வசனம் சொல்லுகிறது, வாசலில் உட்கார்ந்து இருக்கிற எனக்கு விரோதமாய் ஊரார் மத்தியில மதுபான பாடலை போல் ஆய்விட்டான். தாவீது சொல்றான், எல்லாராலும் முழுமையாய் மறக்கப்பட்டேன். சொல்லுங்க, எல்லாராலும் முழுமையா மறக்கப்பட்டான். சொல்லுங்க, வாழ்வே நீர்தானையா. யாரு மறந்து போனாலும் நீங்க மறக்கலையப்பா. சொல்லுங்க, நீங்க மறக்கலையே. 18 வருஷமா ஒரு பிச்சைக்காரனை போல, படிப்பில்லை, அப்பா குடிகாரன், குடினால் மரித்து போய்விட்டார் கிணத்தில் விழுந்து, அம்மா வறுமையில மரித்து போயிட்டாங்க, 10 வயசுல போலியோவினால் கால் பாதிக்கப்பட்டது, சாப்பாடுக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்காக ஸ்கூலுக்கு போன தவிர படிப்புக்கு எனக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. 10வதுல ஆல் சப்ஜெக்ட்ல 37 மார்க் தான் எனக்கு மார்க் வந்தது, ஆல் சப்ஜெக்ட்ல. இந்த மார்க்கை வச்சு என்ன செய்ய முடியும்? நான் ஊரார் மத்தியில மதுபான பாடலை போல ஆனேன். ஊரார் சொன்னாங்க, ட்ரெயின்ல போய் பிச்சை எடு என்று சொன்னார்கள். என் தலையில கொட்டுவார்கள். திருமண வீட்டுக்கு போனாலும் அடித்து தலையில கொட்டி இருக்கிறார்கள், கேவலப்படுத்திருக்கார். தரித்திரம் பிடிச்சவர் என்று சொல்லி வாழ்வதற்கு வழியே இல்லை. சாவின் உச்சக்கட்டத்திற்கு போய் தான் சொன்னேன், கடவுள் யார் ஐயா? கடவுள் யார்? தாவீது சொல்றது போல இந்த ஏழையின் சத்தத்தை இயேசு கேட்டதனால்தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் மத்தியில பாட வச்சிருக்கிறார். இயேசு எந்த மனுஷனையும் எந்த மனுஷனையும் வாழ வைக்கிற தெய்வம். சொல்லுங்க, வாழ வைக்கிற தெய்வம், வாழ வைக்கிற தெய்வம். வாழ்வே நீர்தானையா. சத்தமா சொல்லுங்க, வாழ்வே நீர்தானையா. என்னை யாரும் உயர்த்தல. கஷ்டப்பட்ட நாட்களில ஊழியத்துல வந்த பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. பிளாட்பாரத்தில் உட்கார்ந்துக்கிறேன், சாப்பாட்டு வழி இல்ல. ஆனா ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிட்டார். என் வாழ்க்கை தீர்மானிச்சேன், சாவை தவிர வேறு எதுவும் என்னை பிரிக்க கூடாது இயேசுவின் அன்பில் இருந்து. ஆமென். அந்த உறுதியான தீர்மானம், பக்தி, வைராக்கியம், அதுதான் இன்றைக்கு தேசங்களில் கொண்டு போய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இது எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. ஆமென் சொல்லுங்களேன். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் பார்க்கிறவர் அல்ல, பாகுபாடு பார்க்கிற தெய்வம் அல்ல. 3 சாபம் நிறைந்த ரூத்துக்கு வாழ்க்கை கொடுத்த தெய்வம் அவர். ஆமென். குடும்ப சாபம், தலைமுறை சாபம்,
தேசத்தின் மேல் உள்ள சாபம், 3 சாபம் உள்ள ரூத்துவுக்கு வாழ்வை கொடுத்த தெய்வம் உனக்கு நமக்கு எல்லாருக்கும் வாழ்வு கொடுக்கத வந்தாரு. கையை தட்டியோ வாழ்வே நீர்தானையா, வாழ்வே நீர்தானையா. சொல்லுங்க, நீர் மாத்திரம் இல்லை என்றார் மனிதர்கள் உயிரோடு விழுங்கிருப்பார்கள். நிற்பதுமே நிலைப்பதுமே, நிற்பதுமே நிலைப்பதுமே கிருபையினால்தான் வாழ்கின்றேனே, கிருபையினால்தான் வாழ்கின்றேனே. படிப்பறிவு இல்லாதவனை பேச வச்சார், பாடல்களை கர்த்தர் எழுத வச்சார். எழுதல நான் வாயை திறந்த பாட்டு வந்துடும், லிரிக்ஸ் அண்ட் டியூன் வந்துடும். ஆமே சொல்லுங்களேன். அவர் கொடுத்தது எல்லாம் நான் ஆவியில் நிறைந்து உச்சக்கட்டத்திற்கு போகும் பொழுது என் பாட்டெல்லாம் அந்நிய பாஷையில் வரும். ஆமே சொல்லுங்களேன். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ, அந்தகார வல்லமைய துரத்திடுவோ, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ, இல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எல்லாரும் அந்தகார வல்லமை துரத்திடுவோ, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ, எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோ. சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே. சிறையிருப்பை தீர்ப்போம் நாளிதுவே. ஓ ரத்தமே ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. ஓ ரத்தமே, வானம் திறக்கப்படட்டும் அப்பா. இப்பொழுது விடுதலை, இப்பொழுது விடுதலை, விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திற்கும். விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க, திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சி. கமான் கமான். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரட்சண்ய சந்தோஷத்தால் நிரப்பி, ஆவியின் நிறைவை திரும்ப தாரும். ரத்தமே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இன்னைக்கு விடுதலை, இன்னைக்கு விடுதலை கொடுப்பேன் சொல்றீங்களே, இன்றைக்கு விடுதலை கொடுப்பேன். ஆமே, காலத்தை நியமித்து விட்டீரே. ஓ காலத்தை நியமித்து விட்டீரே. Today Lord, இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த ஊழியத்திலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமை உள்ள கரம் ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் ஆமே தடிக்கப்படுவதாக, இந்த ஆலயம் முழுவதும் ரத்தம் தடிக்கப்படுவதாக. ரமா தலா ரபா லந்த ராகமா, எல்லா சூனியங்கள், எல்லா மந்திரங்கள், எல்லா எரிச்சல்கள், எல்லா போராட்டங்கள் எல்லாத்தையும் எரிக்கிற சாம்பலாக்கி ரிபா லாகா பாத்தா லாபா இந்த ஊழியத்தை தலை அவன் நிமிர்ந்து நிற்கட்டும். ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ, அந்தகார வல்லமை துரத்திடுவோ, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ, எல்லை எல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோ. ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலையில் தேவன் என்னை உள்ள கொண்டு போயிடுவார். உள்ள போயிட்டு தான் வெளியே வருவேன். உள்ள போகும்பொழுது செம்ம பாடு.
வெளியே வரும் பொழுது பாடலாய் வெளியே வருது. ஆமென். இந்த பாடல் ஒருவருக்கு, இந்த பாடல் மூலம் லட்சக்கணக்கான மக்கள் விடுதலையானாங்க. இந்த பாட்டை பாடவே பேய்களும் ஓடும். ஆமென் சொல்லுவோமா? ஒரு பாட்டு வர்றதுக்கு சாதாரணமான இல்ல. ஒவ்வொரு பாடலும் அந்த பாதையை நாங்கள் கடந்து போனால்தான் அந்த பாடல். ஆமென் சொல்லுங்களேன். கையை உயர்த்தி சொல்லுங்களேன். ஓ ரத்தமே, ஓ ரத்தமே, 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 ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போ, அந்த வல்லமைய புறத்திடுவோ, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ, எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோ. சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை தீர்ப்போ நாளிதுவே, உன் சிறையிருப்பை தீர்ப்போ நாளிதுவே. கைய தட்டி தொடங்கின பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தை தான் சொன்னார். இன்றைக்கு 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 ஆமை சொல்லுங்க. காலங்களை தீர்மானிப்பது இன்றைக்கு. சொல்லுங்க, நாளை அல்ல, இன்றைக்கு, இன்றைய தினமே, இன்றைக்கு. அதனால தான் நீங்க 12 மணி நேரம் எதுக்கு உங்களை உட்கார வச்சு உனக்கு ஒரு முழு விடுதலையை கொடுத்து, ஆமை சொல்லுங்களேன். விடுதலை மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வரங்களையும் கிருபைகளையும் அள்ளிக்கிட்டு போறீங்க. கிள்ளிக்கிட்டு போறதில்ல, அள்ளிக்கிட்டு போறீங்க. அவன் சொல்லுங்களேன். உங்க மடி நிரம்பட்டும், உங்க மடி நிரம்பட்டும். போவாஸ் சொல்ல, பரம போவாஸா இருக்கிற இயேசு, ஹல்லேலூயா, உங்க மடியை நிரப்பி, அன்னைக்கு ரூத்துடைய மடியை நிரப்பி அனுப்பினது போல உங்கள் மடிகள் நிரம்புகிறது, உங்கள் குடும்பத்து எல்லைகள் நிரம்புகிறது. கைகளை தட்டி, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, நிரப்புங்க, நிரப்புங்க. சத்தமா சொல்லுங்க, நிரப்புங்க. கடைசியா 2 நிமிஷம் தாங்க. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை, நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. அண்ணா ஒன்னே ஒண்ணுதானே கேட்டாங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீரனா, அதை உமக்கே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால. ஒன்னு கேட்டா எத்தனை கொடுத்தார்? 5 கொடுத்தார்ல. அக்சால் ஒன்னு கேட்டா, எனக்கு வறட்சியான நிலத்தை தந்துங்க, எனக்கு செழிப்பான ஒரு இடத்தை வேணும். அப்போ அப்பா என்ன சொன்னாரு? 2 கொடுத்தார், மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்தில். இன்னைக்கு 2 வாங்கிட்டு போக போறீங்க. அவங்க சொல்லுங்களேன். ஓரா பாஷா காராகோ காலையிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். இன்னைக்கு எல்லாம் உனக்கு ரெட்டிப்பா தான் கிடைக்க போகுது. ஆமே சொல்லுங்களேன். ஏதோ ஒரு மேஜிக்காக சொல்லல. நீங்க காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் போராடி தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு இரக்கத்தை செய்யும்படி வந்திருக்கிறார், தயவு செய்ய வந்திருக்கிறார், தயவு செய்யும்படி வந்திருக்கிறார். ஆமே சொல்லுங்க. 20 வருஷத்தினுடைய பாடுகள், 25 வருஷத்தினுடைய பாடுகள், ஹல்லேலூயா, பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிற உன் போராட்டத்தின் நாட்கள் முடிவுக்கு வந்தது, முடிவுக்கு வந்தது. கையை தட்டி அக்னிமயமான தேவனுடைய வல்லமை இப்பொழுது ஒவ்வொரு சரீரத்தில் இறங்கட்டும். அப்பா இறங்கட்டும், இறங்கட்டும். அப்படி கையை உயர்த்தி கடைசியா, இந்த கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.
வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா.